بالله إن يريد بالإسلام والكتاب وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. கண்ணியத்திற்குரிய நம்முடைய குருநாதர்களே அதற்கு எதிர்ப்புள்ளவர்களே வருகின்றக்கூடிய ஆசிரியர்களே நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைத்த உணர்வுமார்களே எல்லோரும் இஸ்லாமிய காணிக்கை இஸ்லாமினை சலாமத்து பதில் சொல்லுவான் என்பதை அதையோடு ஞாபகப்படுத்திக் கொண்டேன். இஸ்லாமி சொல்லி வார்த்தைகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் அவர்களுடைய நெருக்கத்தை தேடித் தரக்கூடிய அருளான வார்த்தைகளையும் நம்முடைய சந்தையில் சேரன் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதையெல்லாம் சொன்னோம். அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்திருவான். சந்தைக்குரிய நீண்ட ஹயாத்தை வழங்கியிருவான். ஒவ்வொரு செய்தியை மக்களுடைய ஹயாத்தை நீளமாக ஆக்கியிருவான். அவருடைய மேலான உதாரணத்தை கொண்டு இந்த சமூகம் பெற வேண்டிய எல்லா பயன்பாடுகளையும் நம்ம தெளிவாக தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் எவ்வளவோ பேர் வாழ்ந்தார்கள், நாமும் வாழ்கிறோம். எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், நாமும் சாப்பிடுகிறோம். எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், நாமும் சம்பாதிக்கிறோம். ஆனா எல்லோருடைய சம்பாத்தியத்துக்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கும், எல்லாரும் சாப்பிடுறதுக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கும், மற்றவர்கள் வாழ்வதற்கும் முஸ்லிம்கள் வாழ்வதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் அவருடைய லட்சியம். மற்றவருடைய வாழ்க்கை என்பது உலகத்தில் இதுதான் அவங்களுக்கு லட்சியம். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தவறிவிட்டால் பெரும் நஷ்டம். அதனால் எப்படியாவது இந்த உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், எதை கொண்டாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மற்றவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகும். நம்முடைய வாழ்க்கை என்பது நிலையான இன்னொரு வாழ்க்கைக்குண்டான தயாரிப்பு தான் இந்த உலகம். நாம சாப்பிடுறதும் அதுக்குத்தான், நம்ம வாழ்வதும் அதுக்குத்தான், நம்ம சம்பாதிக்கிறதும் அதுக்குத்தான். நாம் இந்த உலகத்திலே ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல, இன்னொரு நிலையான வாழ்க்கைக்குண்டான ஒரு ஆயத்தமும் தயாரிப்பும் தான் இந்த உலகம். அதுதான் உலகத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதான் வித்தியாசங்கிறது குர்ஆன் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அதை உணர்வு தௌஃபீக்கை தந்திருவார். பெருமக்களே, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு உலகத்தில் மற்றவர்கள் வாழ்வதற்கும் நாம வாழ்வதற்கும் அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி, கொள்கையின்படி மொத்த உலகம்ங்கிறது 5. நாம வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம் மாத்திரமல்ல, மொத்த உலகம் என்பது 5. ஆலம் அருவா ஆன்மாக்களின் உலகம் இன்னொன்று இருந்தது. எல்லாம் அந்த குர்ஆன்ல சொல்றான். ஆன்மாக்களின் உலகம் என்று இருந்தது. அந்த ஆன்மாக்களின் உலகத்திலிருந்துதான் ஆலமுல் அஜ்ஸாத் என்ற இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உடல் ரீதியான இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்த ஒரு உலகம் இருக்கிறது. பர்ஸக் என்ற ஒரு உலகம் இருக்கிறது. இதற்கு அடுத்து அதற்கடுத்து ஆலமுல் ஹஷ்ர் எழுப்பப்படக்கூடிய ஒரு உலகம் என்று 4வது இன்னொரு உலகம் இருக்கிறது. 5வது சொர்க்கம் அல்லது நரகம். மொத்த உலகம் இந்த 5. ஒன்று அருவாஹுடைய உலகம், இன்னொன்று அஜ்ஸாத் என்ற இந்த உலகம், மூன்று பர்ஸக் என்ற உலகம், 4வது எழுப்பப்படக்கூடிய உலகம், 5வது சொர்க்கம். பெருமக்களே, இந்த 5 உலகத்திலையும் ரொம்ப குறைந்த காலம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தான். இந்த 5 உலகத்திலையும் குறைந்த காலம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தான். ஏற்கனவே இந்த ஆலமுல் அருவா என்பது பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இருந்தது. இதற்கு அடுத்துள்ள பர்ஸக் என்ற உலகம் எழுப்பப்படக்கூடிய நாள் வரை ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னாலே எழுப்பப்படக்கூடிய நாள் வரை உள்ள அந்த பர்ஸக் என்ற உலகம் இருக்கிறது. நமக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எவ்வளவு பேர் வஃபாத் ஆயிட்டாங்க, இன்னும் அவங்க அந்த பர்ஸக்ல தான் இருக்கிறாங்க. சூர் ஊதப்படக்கூடிய நாள் வரை அப்படித்தான் இருப்பார்கள்.
ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். குர்ஆனுடைய வாக்கு. கியாமத்தை பொறுத்தவரையிலே ஒரு நாள் என்பது 50,000 வருடம் என்று அல்லாஹ் சொல்றார். சொர்க்கம் நரகம் என்று சொன்னால் லா யமூத்து ஃபிஹா வலா யஹ்யா, உள்ளே நுழைந்து விட்டால் மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லை, அதுதான் வாழ்க்கை. மற்ற உலகங்களை கவனித்து பார்க்கும் பொழுது நாம வாழக்கூடிய இந்த உலகம் தான் ஆக குறைந்த வாழ்க்கை, மிக மிக சுருக்கமான ஒரு வாழ்க்கை. கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. அல்லாஹ் சொல்வான், கியாமத்துடைய நாளில் எழுப்பப்பட்டால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அளவை பார்த்து ஒரு மனிதன் எப்படி நினைப்பான்? ஏதோ துஹாவுடைய நேரத்தில் கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி நினைப்பான். சில மணி நேரங்கள் வாழ்ந்ததை போல் நினைப்பதாக அவனுடைய எண்ணம் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லியே சொல்கிறான். உண்மையான பெருமக்களே, எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே கைர் என்று சொன்னால் மறுமைக்காக ஏதாவது நாம் தயாரிக்கிறோம் என்றால் அது இந்த துன்யாவிலே உள்ள கைர். அது அல்லாத வேறு எந்த கைரும் இந்த துன்யாவிலே இல்லை. ولا خير في الدنيا لمن لم يكن له من الله في دار المقام نصيب وإن تعجب الدنيا رجالا فإنها متاع قليل والزوال قريب. உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்து மனிதன் கண்ணுயர்த்தி ஆச்சரியப்பட்டு திகைத்திருந்தாலும் கூட இதெல்லாம் அற்பமான சுகம், அற்பமான சுகம், நீங்கிவிடும் சுகம், குறைந்த காலகட்டத்திலே நீங்கிவிடக்கூடிய ஒரு சுகம். இந்த துன்யாவில் ஏதாவது ஒரு கைது இருக்கிறது என்று சொன்னால் நிலையான அந்த ஆகிரத்திற்காக எதையாவது ஒன்றை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்றால் அது இந்த துன்யாவிலே உள்ள கைது. வேறு எந்த கைதும் இந்த துன்யாவில் இல்லை. பெருமக்கள் சொல்வார், ஒலா கைரத்தின் துன்யா, இந்த துன்யாவை பொறுத்தவரையிலே ஆகிரத்திற்காக வேண்டி நம்முடைய சொல்லால், செயலால், எண்ணங்களால், நடைமுறைகளால், உயர்ந்த குணங்களால், நம்முடைய கொள்கைகளால் ஏதாவது ஒன்றை தயார் செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது இந்த துன்யாவிலே உள்ள செயல். அது அல்லாத வேறு எந்த கயிறும் இந்த துன்யாவில் இல்லை என்று சொல்லுங்கள். உண்மையான பெருமக்கள், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அதற்கு அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். துன்யாவுடைய வாழ்க்கையின் அளவை அவர்கள் சொல்வார். அதானுல் மர்இ ஹீன ஃபிலியதி, தொழுகைக்கு பாங்கு இகாமத்து இருக்குது. ஜனாஸா தொழுகைக்கு பாங்கு கிடையாது, இகாமத்து கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டிருச்சு. ஜனாஸா தொழுகைக்கு பாங்கு கிடையாது, இகாமத்து கிடையாது. வந்த உடனே தொழுகைக்கு சொல்லிடுவாங்க, தொழுவோம். ஆனா தொழுகையிலே அதற்கு பாங்கும் இகாமத்தும் இல்லையா என்றால் பாங்கு இருக்கிறது, இகாமத்தும் இருக்கிறது. சொல்லப்படவில்லையே, சொல்லப்பட்டு விட்டது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே வலது காலில் பாங்கு சொல்லணும், இடது காலில் பாங்கு சொல்லணும். நாம் வஸாலி சொல்வார்கள், அதானுல் மர்இ ஹீன ஃபிலியதி வ தஅഖீரு ஸலாத்தி இலல் மமாத்தி தரிக்கும். தொழுகைதான் கொஞ்சம் பிந்துது. எவ்வளவு நேரம் பிந்துதான்? எல்லா உலகங்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த தொழுகை எந்த அளவுக்கு அதனுடைய நேரம் சொன்னா, இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு தக்பீர் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? இகாமத்து சொல்லப்பட்டதற்கு பின்னாலே தக்பீர் கட்டுவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது. துன்யா, எல்லா துன்யாவையும் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த துன்யாவிலே நாம் வாழக்கூடிய அளவு என்பது எவ்வளவு என்று சொன்னால், அப்படி ஒன்று தெரியலையே, நிறைய வாழ்றோம் என்ன, மற்ற உலகத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சொல்வார். மற்ற உலகங்களை கவனித்து பார்க்கும் பொழுது இகாமத்து சொல்லப்பட்டதற்கு பின்னாலே தக்பீர் கட்டுவதற்கு எவ்வளவு நேரமா அதுதான். ரொம்ப பித்துனா சுற்றுடைய சட்டம் என்னன்னா இன்னொரு காமத் சொல்லணும். காமத் சொன்ன பிறகு தக்பீர் சீக்கிரம் கட்டிடணும். ரொம்ப பித்துனா ஒரு மாதிரி நீங்க கேட்டு பாருங்க, இன்னொரு காமத் சொல்லணும். ஏன்னா ரொம்ப பித்தக்கூடாது. அதுதான் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய உலகத்தின் அளவு என்று சொல்வார்கள். அதற்கு அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி சொல்வார்கள். மக்களே, இதை உணர்வு தன்மை நாம் ஏதோ அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்கேயோ நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் பாக்கியமாக கருதுவோம். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகத்தனின் ஹம்சன் கபல ஹம்ஸ், 5 காரியத்திற்கு முன்னால் 5 காரியத்தை பாக்கியமாக கருதுங்கள்.
5 காரியத்திற்கு முன்னால் 5 காரியத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, ஷபாபக கபல ஹரமிக்க, சிஹதக கபல சகமிக்க. உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை பாக்கியமாக கருதுங்கள். செய்வதற்கு ஆசை இருக்கும், தேட்டம் இருக்கும், செய்ய இயலாமல் ஆகும். அந்த இயலாமையுடைய காலத்திற்கு முன்னால் செய்வதற்கான விலகாத்திரம் இருக்கக்கூடிய அந்த வாலிப காலத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். நோய்கள் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். வினாத்த கபல பத்திரிக்க, வறுமை வருவதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய சீமாந்தனத்தை பாக்கியமாக கருதுங்கள். இருக்கக்கூடிய இந்த சீமாந்தனத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். கபல சுகுலிக்க, உங்களுக்கு வேலைகளும் அச்சலைகளும் ஆகுவதற்கு முன்னால் ஓய்வை பாக்கியமாக கருதுங்கள். சொர்க்கத்தில் எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கவாசிகளை எந்த கவலையும் சொர்க்கத்தில் இருக்காது. ஒரே ஒரு கவலை இருக்குமா, துன்யாவில் வீணாக கழிந்த நேரங்களை பற்றி மனிதன் கவலை இருக்கும். சும்மா தானே இருக்கும். ஒரு அல்லாஹ் சொல்லிருக்கோம் இல்லையே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம் இல்லையே, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னோம் இல்லையே என்று இதை பற்றி கவலைப்படுவான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வை பாக்கியமாக கருதுங்கள். உங்களுடைய வாத்திற்கு முன்னாலே, மௌத்துக்கு முன்னாலே உள்ள இந்த வாழ்க்கையை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியமான இந்த வாழ்க்கை, இதில் நாம 2 விஷயத்தை அடிப்படையாக விளங்கணும். முதலாவது என்ன சொன்னா, எப்ப வேணாலும் மௌத்து வரலாம். யாருக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட நேரம் எதுங்கிறத அறிவிச்சு தரல. அது கருவி தராதது இருக்கிறீங்க நாங்கள், இல்லைன்னா அது நினைச்சு மௌத்தாயிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா நேரத்தை அறிவிச்சு தரல. எந்த நேரங்கிறது தெரியாது. தெரியாத காரணத்தினால நாம ராகத்தான் இருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அந்த மரணத்தை விட்டு துன்யாவில் தப்பித்தவர்கள் யாரும் கிடையாது. இது 2வது விஷயம். 1வது விஷயம், பக்த மனிதங்கிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய வபாத்தை யாருக்கு சொல்லி வைக்கிறது. நேரம் குறிப்பிட்டு என்பதும் இல்லை. 2வது, அதை தப்பித்தவர்கள் யாரும். யாராவது தப்பிச்சுட்டாங்கன்னா பரவாயில்லை, நம்மளும் அந்த கூட்டத்தில் ஆயிரலாம் நினைக்கலாம். தப்பிக்கவும் இயலாது. நேரமும் ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது, நமக்கு தெரியாது. அதை விட்டு விஞ்ஞானம் யாரும் தப்பித்தவர்கள் இல்லை. அந்த சமயம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, யாரும் நுழைய முடியாத இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, மரணத்தினுடைய நேரம் வந்துருச்சுன்னா இஜாசத்து கேட்டு உள்ள வரமாட்டாங்க. அவர் மலக்குள் மௌத்துக்குள்ள அவருக்கு இஜாசத்தான் வந்து அணியுது, அவர் உள்ள வந்துருவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி பேசுகிறார். பெருமக்களை, இதை நாம யோசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை பற்றி யோசிப்பவர்கள் புத்திசாலி. நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, எந்த நேரம் தெரியல, அதுக்கு முன்னால் இந்த காலத்தை பாக்கியமாக நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து 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 அதற்காக முயற்சிப்பவர்கள் புத்திசாலி. மூத்த யோசிக்கணும்னா யார் மூத்தையால் யோசிக்கக்கூடாது, நம்ம மூத்த யோசிக்கணும். அவர் மூத்தாகிறார், நாமளும் ஒரு நாள் மௌத்தாகுவோம். நம்ம எல்லோரும் கபன் பொதிவார்கள், குளிப்பாட்டுவார்கள், இங்கு வந்து புரட்டுவார்கள், தூக்கி செல்வார்கள். நம்ம மௌத்த நினைக்கணும். துன்யால அவர் மௌத்தாக இவர் மௌத்தாக அல்ல, உங்களுடைய மௌத்த நினைக்கன்னு சொன்னார். உண்மையான பெருமக்களே, யாரும் தப்பித்தவர்கள் இல்லை. இது முதல்ல விளக்கம். நம்முடைய பெருமாத்தின் உஸ்தாவர்கள் சொல்லுவாங்க, அதாவது துன்யா நம்மளை கொண்டுதான் நடக்குது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம நம்மளை கொண்டு நடக்குது. ஓய்வு உஸ்தாத் ஒரு பிரயாணம் செல்லும்போது சொன்னாங்க, சில கிராமங்கள்ல பார்த்தா மாட்டு வண்டி போகும், நைட் நேரத்தில் மாட்டு வண்டி போகும். அது அந்த டிரைவர் அப்படி படுத்துப்பாரு, வண்டி ஒதுக்கிற நேரத்தை ஒதுக்கும், 6 அடிச்சாலும் ஒதுக்கும், போற நேரத்தை போகும், போயிட்டு இருக்கு பழக்கப்பட்ட மாட்டு வண்டி. அது கீழே ஒரு நாய் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லல, அவங்க பெரிய ஆட்கள் சொன்னது நான் சொல்றேன். அந்த நாய் ஒன்று அந்த வண்டி கீழே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நாய் நினைக்குமா, மத்திய சரக்கை நான் தான் துவக்கிறேன், அது நினைக்குமா? பெருமக்களே, அது மாதிரி நம்மளை கொண்டுதான் துன்யா நடக்குதுன்னு நாம நினைச்சுக்கணும். நம்மளை கொண்டுதான் என்ன நடக்குது, என்னை கொண்டுதான் என்னுடைய குடும்பம் கிடைக்குது, என்னுடைய கொண்டுதான் அதை கிடைக்குது. நான் இல்லைன்னு அப்படி ஆயிடும், நான் இல்லைன்னா இப்படி ஆயிடும் நினைச்சுக்கணும். ஒன்னும் ஆகும். நமக்கு முன்னாடி துன்யா இருந்துச்சு, நமக்கு முன்னாடி துன்யா இருக்கு. அதான் தர ஏதோ சில காரணங்கள் நம்ம கொண்டு வச்சிருக்கிறானே தவிர இது இல்லாட்ட ஒன்றும் இல்லை. அது முதல்ல தவறான எண்ணம். யாரை கொண்டு நடத்த வேண்டும், அல்லாஹ் அந்த காரியங்களை கொண்டு நடத்தலாம்.
முதலாவது விஷயம் என்னன்னா, துன்யாவுல மௌத்தை விட்டு யாரும் தப்பிக்க இயலவே செய்யாது. என்னைக்காவது ஒரு நாள் நேரம் எல்லாம் கொஞ்சம் முடிச்சா திங்கலாம். என்னுடைய கல்வியில் படித்து வைக்க வேண்டிய விஷயம். நான் கூட உங்களுக்கு சொல்றேன், நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய் இருக்கு, எனக்கு 2 காது இருக்கு. அதனால நாம கல்வியில பதிச்சு வைக்க வேண்டிய விஷயம். துன்யாவுல மௌத்தை விட்டு தப்பித்தவர்கள் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு நேரம் முந்தும் பிந்தும், அவ்வளவுதான். அளவு முந்தும் பிந்துமே தவிர யாராவது உலகத்தில் தப்பித்தவர்கள் உண்டா? இந்த உலகத்தில் அப்படி மௌத்தே இல்லாம துன்யாவில் நிலையா பூமியின் மேற்பரப்பில் வாழ்வதற்கு ஒரு ஆள் கருது இருக்குதுன்னு சொன்னா நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் கான ஃபித்-துன்யா வகாஉல் லிசாகினீன் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஸல்லதா வமா அஹ்ரி யன்ஜூ மினல் மௌத்தி சாலிமா وسهم المنايا قد أصاب محمدا. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நிறையாக யாரையாவது வைக்கணும்னு சொன்னா நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித புரிதலா நாம தான் உலகத்தில் வாழணும். ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த ஜீவராசிகள்லயே அவங்க போல ஒரு ஆத்மா இல்லைங்க. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் விதமான ரபீல் தொடர்பா நேரங்களான ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திர தொடர்பா சொன்னேன். எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. எந்த பிரிய வைங்கன்னு சொன்ன தலைவர்களும் இருந்தாங்க. என் மீது அன்பு வைங்கன்னு சொன்ன தலைவர்களும் இருந்தாங்க. ஆனால் உங்கள் பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட, உலகத்து மாணவர்கள் அவ்வளவு வேலையும் விட என் மீது நேசம் வைக்காத வரை உங்கள் ஈமான் நிறைவாகாது என்று சொன்ன ஒரே தலைவர் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இப்படி ஒரு உரிமை எந்த தலைவருமே எடுத்துக்கிறாங்க. என்ன பிரிய வைங்கன்னு சொன்ன தலைவர் இருக்கிறாங்க, என் மீது அன்பு காட்டுங்கன்னு சொன்ன தலைவர் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் இந்த செய்தியை பார்த்து திகைத்து போய் நிற்கிறார்கள். இப்படி ஒரு தலைவர் உண்டா? உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களையும் விட, உலகத்திலே நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ எல்லோரையும் விட என் மீது அதிகம் நேசம் வைத்தால்தான் உங்களுடைய ஈமான் நிறைவு என்று சொன்னார்கள் என்றால், அப்படி சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு ஏன் இருந்துச்சு? விளக்கம் சொல்றாங்க. அது ரொம்ப விளக்கம் சொல்லல, ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னா, உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த உபகாரத்தை விட, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்த உபகாரத்தை விட, உலகத்து மாந்தர் ஒவ்வொருவரும் நமக்கு செய்த உபகாரத்தை விட, ஏன் நமக்கு நாமே செய்த உபகாரத்தை விட நம்மின் மீது அதிக உபகாரம் செய்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்தினுடைய நாளையில எல்லாரும் அவருடைய ஆத்மா, அவருடைய அவயவங்கள் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அவருடைய கரங்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் நசி நசி என்று சொல்வார்கள். சித்திக் நாயகம் சொல்வார்கள், உலகத்தில் மனித குலத்திலே நபிமார்களுக்கு பின்னால் ஆக உயர்ந்த மனிதரான சையதுனா அபூபக்கர் சித்திக் அவருடைய அற்புதமான கவிதை. அது கவிதையை கண்ணீர் வடிக்காம படிக்க முடியல, அவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை இருக்கிறார். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஸாதுன் கரீம் முஃலிஸுன் பிஸ்ஸித்கி யதி இந்த பாபிக யா ஜலீல். பக்தருடைய வந்தமையை, தன்னுடைய இயலாமை, தன்னுடைய பலகீனத்தை, குதிரத்தை என்ன அற்புதமான வார்த்தைகள் சொல்கிறார். மின்பு இஸ்யானும் வனிஸ்யானும் வஸஹுன் பஅதமா மின்க யஹ்சானும் வஃபதுன் பஅத இஅதாஇல் ஜஸீல். அல்லாஹ்வே, உன்புறத்திலிருந்து கருணை இருக்கிறது, உன்புறத்திலிருந்து அருள் இருந்து கொண்டே இருக்கிறது, உன்புறத்திலிருந்து சன்மானம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னிடத்திலிருந்து பாவம் தானே வந்து கொண்டே இருக்கிறது, என்னிடத்திலிருந்து உனக்கு மாறுபட்ட நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி தன்னை நினைத்தவர்கள் சொல்லினார். சொல்லுவாங்க,
அந்த அடியில் அது முடிவை சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள்ல, ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ் அந்த யாசின் ஃபீ துஆசி துபு இலல் மௌலல் ஜலீல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு ஆண்கள் வரும் பொழுது நஃப்ஸி நஃப்ஸி என்னாமோ இது வருவாங்களாமே அப்படின்னு சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நஃப்ஸி நஃப்ஸின்னு சொல்லுவாங்களாமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நஃப்ஸி நஃப்ஸின்னு சொல்லுவாங்களாமே. அந்த நேரத்துக்கு ஒரே ஒரு ஆத்மா எல்லோரையும் கவலைப்படும், யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற ஒரு ஆத்மா சொல்லும். அப்படி சொல்வதற்கு சொந்தக்காரரான அந்த உயர்ந்த ஆத்மா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரையும் விட நபியின் மீது அவருடைய உபகாரம் சொன்னார்கள். அதனால் எல்லோரையும் விட தன்னை நேசிக்கிறார். உண்மையான பெருமக்களே, இந்த உலகத்தின் மேற்பரப்பில் கியாமத்து வரை எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் ஒரு ஆண் வாழ்வதற்கு தகுதினா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா குறிப்பிட்ட வயசுல இந்த உலகத்திலிருந்து அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஆயிஷாலாம் சொல்லுவாங்க, மௌத்தை பத்தி நான் லேசாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆயிஷா நான் சொல்றாங்க, மௌத்தை பத்தி லேசாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னுடைய மடியிலே நபி அவர்கள் படித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆற்றலும் வலிமை மிக்க நபி அவர்கள். அவங்களுக்கு அந்த நேரத்தில் விசுவாசம் செய்ய வேண்டும் என்று போது இருக்கிறது. செய்த அப்துல் ரஹ்மான் அபிபக்தருடைய சேவக்குள்ள விசுவாசம் இருக்குது. அதை பார்க்கிறார்கள். இந்த விசுவாசம் வேணும்னு அவங்க அந்த நேரத்தில் சொல்ல இயலவில்லை. அது வேணுமா நான் கேட்கிறேன். சல்லாசல்லாம் தன்னுடைய தலையை கொண்டு இஷாரா செய்கிறார்கள். அதை நிர்வாக்குவதற்குண்டான நிலை கூட இல்லை. நான் நிர்வாக்கி நபி அவர்களுக்கு கொடுத்தேன். அவங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை பார்த்து மரணம் என்பது இந்த நேரம் சிரமமானது என்பதை நான் புரிந்தேன் என்று அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க. அதை யோசிக்கணும், அதை பற்றி அடிக்கடி யோசிக்கணும். யோசிக்கிறதுனால உடனே மூத்து வந்துடும் செய்யாது, யோசிக்காம இருக்கிறதுனால வராம இருக்காது. யோசிக்கிறதுனால அப்படியா நீ யோசிக்கிற வந்துடும், அதை உடனே வந்துடும் செய்யாது. யோசிக்காம ஒரு ஆள் அதை பற்றியே கவனம் இல்லாம இருக்கிறாரு, அவங்களுக்கு வரவும் செய்யாது. அப்படி அப்படின்னு துணியாவே சல்லாசல்லாம் ஒரு அன்சாரி சஹாபி என்று கேட்கிறார்கள், மன் அத்திய சுன்னாஸ், நான் இனிமே புத்திசாலி யாருன்னு கேட்டார். புத்திசாலிகள் யாரு? அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள், அக்ஸருஹும் ذிக்ரல் மௌத், மௌத்தை பற்றி அதிகம் யோசிப்பவர்கள், அதற்குண்டான தயாரிப்பு இருப்பவர்கள், அதுதான் புத்திசாலி. ஒரு ஊருக்கு போறோம், கொஞ்ச நாள்ல ஒரு 10 நாள்ல ஒரு வாரத்துல ஒரு ஊருக்கு போறோம், அதுக்கு முன்னால டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு முன்னால வேலைகளை பார்த்து தயார் நிலையில் இருக்கிறவங்க தானே புத்திசாலி. அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை செய்வர்கள் தானே புத்திசாலி. காரியம் எவ்வளவு பெரியோ அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்வர்கள் புத்திசாலி என்று சொன்னால், நிலையான ஆசிரத்தை பொறுத்தவரையிலே நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் பாவத்தை விட்டு விலகி வாழக்கூடிய இந்த காரியங்களும் தான் நமக்கு அந்த ஆசிரத்தை பொறுத்தவரையிலே பயன்பாடு உள்ளது என்று சொன்னால், அப்படிப்பட்ட காரியங்களுக்காக முன்னேற்பாடாக ஒரு இருப்பவன் தானே புத்திசாலி. அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதற்குண்டான தயார் நிலையில் இருப்பவர்தான் புத்திசாலி. அல்லாஹ்வுடைய ரசூல் புத்திசாலின்னு சொன்னாங்க. நாம் புத்திசாலிகளா இருக்கிறோம், நாம் புத்திசாலிகளா இருக்கிறோம். ராஜிகளாக, மறதியாளர்களாக, கவனமில்லாதவர்களாக எப்படியோ போந்து வந்து அடிச்சு போயிருக்கூடிய நிலையில் ஆகிறார்கள். புத்திசாலிகளா அதை பற்றி சிந்தனை மனதில் இருந்து கொண்டே இருந்தால், அதற்குண்டான தயாரிப்பு மனதிலே இருந்து கொண்டே இருந்தால், அதற்குண்டான முயற்சி மனதிலே இருந்து கொண்டிருந்தால், மரணத்தை பற்றிய சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் பாவங்கள் செய்ய மாட்டார். பாவங்களே ஈடுபட்டார். மரணத்தை பற்றி எந்த ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், யாருக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை பற்றி எண்ணத்தை அதிகமாக கொடுக்கிறானோ அவருக்கு 3 வகையான பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்த உடனே தௌபா செய்வார், அதான் நசீப் கொடுப்பான். யார் மௌத்தை பற்றி அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ 3 வகையான வாக்கியத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு ஒரு வாக்கியத்தை வழங்குவான். முதலாவது என்னன்னா, பாவம் செய்த தௌபா செய்வார். அவரால் இருக்க முடியாது, ரொம்ப என்ன மன்னிச்சர், நான் மனுஷன் தன்மையில் இருக்கிற காரியத்தை செய்கிறேன்,
அல்லாஹ்வின் மன்னிச்சிடும் சொல்லி அந்த மனிதர் பாவத்திற்கான தௌபாவை சீக்கிரமாக செய்வார். அதேபோல நன்மையான காரியங்களிலே ஈடுபாட்டோடு செய்வார். அதில் ஈடுபாடு, கவனம், ஆர்வம், அக்கறை, பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வார். அதனால புத்திசாலி யாருக்கு சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதிகமாக மரணத்தை பற்றி சிந்திக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள். இந்த மனித மனங்கள் இருக்கிறதை சொல்லாங்க துருப்பிடிக்கும். இந்த ஆவியில் குரூப தஸ்தமு கமா யஸ்தமுல் ஹதீத், இரும்புகள் துருப்பிடிப்பதை போல மனித மனங்களும் துருப்பிடிக்கும் சொன்னாங்க. இரும்பில் ஏற்படக்கூடிய துருக்களை போக்குவதற்கு எங்களுக்கு வழி தெரியும். ஒமா ஜிலாமுஹா யா ரசூலல்லாஹ், மனதில் துரு ஏற்படும் என்று சொல்கிறீர்களே, மனதில் ஏற்படக்கூடிய அந்த துருக்களை மாற்றுவதற்குள்ளான வழி என்ன நாயகமே கேட்கிறாங்க. புத்திசாலிகளான சமாதி நாயகமே, நீங்கள் இரும்பு துருவிழிப்பதை போல் மனித மனங்களும் துருவிழிக்கும் சொல்றீங்களே, இரும்பில் ஏற்படக்கூடிய துருவை நீக்குவதற்கு எங்களுக்கு வழி தெரியும். நெருப்புல ஓடணும், அதை செய்து இதை செய்யணும். மனதில் இந்த துருக்களை மாற்றுவதற்கான வழி என்ன கேட்டார். சொன்னார்கள் ரெண்டு காரியத்தை பற்றி உண்டான சிந்தனை, மனதிலே உள்ள துருக்களை, கரைகளை, கசடுகளை நீக்கி அதிலே உள்ள அழுக்குகளை நீக்கி கல்வி பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன சொன்னா, திக்ரை பற்றி உண்டான ஒரு எண்ணம் மனசில் இருந்துட்டே எந்த நேரமானாலும் அதை பற்றி சிந்தனை, அதை பற்றி ஒரு எண்ணம் எப்பொழுதும் வரலாம், எப்படியும் வரலாம். அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதர் யாருதான் செயலாற்றுகிறார், ஈமானோடு ஆகியிருக்கார், நீ அடையாளம் இருக்கிறார் கேட்டுட்டே இருப்பார். அந்த எண்ணங்கள் இருக்கும்போது கேட்பார். இரண்டாவது சொன்னாங்க குர்ஆனை அதிகம் ஓதுவோம். இன்னைக்கு உம்மத்திலிருந்து ரொம்ப குறைஞ்சு போன ஒரு விஷயம், கிட்டத்தட்ட உம்மத்திலிருந்து எடுபட்டு போன விஷயம்னு சொல்லணும். குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை ஒரு பள்ளியாசல்ல குர்ஆன் வாங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறத ஓதுறதுக்கு ஆட்கள் கொள்ளுங்க. அதனால இந்த ரெண்டு காரியம் இருக்கிறதே மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய துருக்களை நீக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்களே, அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக ஹிதாயத்தை தான் ஆக்கினார். அதனாலதான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் 17 தடவை ஓதுறது பரவு. நமக்கு பரவா இமாம் ஓதுவார் அல்லது நாம தனியாக தான் ஓதி ஆகும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்கிறதுக்கான காரணத்தை சொல்றான். குல்னா பிது மின்னா ஜமீஅன் ஃபைம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இந்த பூமியில இறக்கிறதுக்கான காரணமே இவ்வுலகத்திலிருந்து உங்களுக்கு ஹிதாயத் வரும். யார் அந்த ஹிதாயத்தை கற்று நடக்கிறார்களோ அவர்கள் தான் எந்த விதமான பயம் இல்லாதவர்கள், அச்சம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. அந்த ஹிதாயத் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்காவது அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடிவிட்டால், அல்லாஹ் ஒரு ஹிதாயத்தை முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், இன்னைக்கு இவ்வளவு கேட்கிறார் ஆசைப்படுறாருக்காக ஹிதாயத்தை கொடுக்கணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்காவது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அவருடைய கல்வை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துகிறான், நெஞ்சகத்தை விசாலப்படுத்துகிறான். நெஞ்ச விசாலப்படுத்துறான்னு நல்ல பாடி எக்ஸசைஸ் பண்றதுக்காக நெஞ்ச அல்லாஹ் விசாலப்படுத்துறான்னா என்ன? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்கிறார்கள், நாயகமே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு செய்து விட்டானோ அவருடைய நெஞ்சகத்தை அல்லாஹ் விசாலமாக்குகிறான் என்று சொன்னார். நெஞ்சகம் விசாலமாக இருக்குதுங்கிறதுக்கான அடையாளம் என்ன நாயகமே கேட்டாங்க. அதுக்குண்டான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. நிலையான ஒரு உலகத்தின் நாம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி உண்டான நிலையான ஒரு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு எண்ணம் இருந்து கொண்டே அந்த கல்வியை ஹிதாயத்து அல்லாஹ் அந்த கல்வியை ஹிதாயத்துக்கு நாம் கேட்டிருக்கிறோம். நிலையான ஒரு உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு எண்ணம். அது மாதிரி ஒரு பெரிதாக இருந்தால் ஒரு இந்த உலகம் ஏமாற்றும் உலகம். இதை விட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு ஏமாற்று உலகம். அசாயன்னு சொன்னாங்க. அல்லாவும் அடியாரும் பேசுறாங்க. குர்ஆன்ல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவும் பேசுறாங்க. வேற எங்கேயும் அல்லாவும் அடியாரும் நேரடியா பேசுற மாதிரி குர்ஆன்ல ஒரு செய்தி வருது.
மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா கேட்டான், அம்மா தில்கபி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையில என்ன இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அஸா, இது அஸான்னா என்னங்க அல்லாஹ் அடியான ஒரு ஆளுடத்துல சந்திச்சு பேச வேண்டியது முக்கியமான பேச்சு. அல்லாஹ் கேட்கிறான், உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறான். ஏன் அஸா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். பேச்சு உலகத்துல ஒரு ஆண் எவ்வளவு பெரிய ஆண்களோ அந்த அளவுக்கு அவங்க சந்திச்சு பேசுற விஷயங்கள் முக்கியமான இல்லையா? ஒரு பெரிய நிலையில் உள்ள தலைவர்கள் 2 பேர் சந்திச்சு சில நிமிடங்கள் பேசினாலும் கூட அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கும். ஹாலிக்கும் மஹ்லூக்கும் அல்லாஹ்வும் அடியாரும் ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கையில என்ன வச்சிருக்கீங்க? யோசனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. இதான் பேச்சு. அதாவது ஹல்கினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் உணர்த்தி காமிக்கிறானா. அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அஸா ஏன்னு சொன்னாங்க. ஏன் அஸான்னா என்ன அர்த்தம் சொன்னா, நாம நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி துன்யா ஏன் அர்த்தம். இது ஏன் துன்யா, ஏன் வீடு, ஏன் பள்ளி, இது என்னுடையது, எல்லாத்தையும் என்னுடையதுன்னு சொல்றோம். நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினாங்க. ஏன் பணம், ஏன் எல்லாத்தையும் என்னுடைய. துன்யாவிலே அதிகமா பயன்படுத்துற வார்த்தை 2 வார்த்தை தான். ஐ மை, நான் என்னுடைய. இதான் துன்யாவிலே அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி செய்து வார்த்தை வெளியிட்டிருக்காங்க. உலகத்திலேயே மனிதன் அதிகமா பயன்படுத்துற வார்த்தை 2 வார்த்தை தான். நான் என்னுடைய. இதுதான் துன்யாவில் அதிகமா பயன்படுத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய துன்யா. மஹ்லூக் அப்படித்தான் பேசுவான். அல்லாஹ் சொன்னா, அப்படி கீழே ஓடுங்க, இந்த கம்பு கீழே ஓடுங்க, பாம்பாயிடுச்சு. இதுதான் உங்க துன்யா. நீங்க எதை எனக்கு பயன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதை கொண்டு எனக்கு பயன்பாடு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய அசல் தன்மை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான். பணத்தை பிரயோஜனம் நினைக்கிறோம், துன்யால எது எல்லாமோ பிரயோஜனம் நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா அஸாவுக்கு ஓட சொன்னான். அதற்கு இமாம் அபுல் ஹசன் அலி ஷாமிலி நாயகம் அவர்கள் இந்த ஆயத்தை விட்டு விளக்கி சொல்றாங்க. அஸா என்ன, துன்யா ஏன் சொல்றாங்க. அல்லாஹ் கீழே போட சொன்னாங்க. கம்ப கீழே போட்டாங்க, பாம்பாயிடுச்சு. பாம்பாயிடுச்சுன்னா புரியல. உங்க துன்யான்னு சொன்னீங்களே, என் அஸான்னு சொன்னீங்களே, புரியுங்க. அல்லாஹ் சொல்றான், என் அஸான் தானே சொன்னீங்க, புரியுங்க. இது பயந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. வருது பயந்தாங்க. நல்லா பிடிங்க, பிடிக்க சொல்லி பிடிக்க நான் திருப்பி பழைய நிலையில மாறுறேன். அல்லாஹ் சொல்றான். பிடிச்சாங்க, பழைய நிலையில மாறிடுச்சு. இதுதான் உண்மை. எதை கொண்டெல்லாம் பயன்பாடு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ அதனுடைய அசலான தன்மை விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமக்கள் ரசூலுல்லாஹ் துன்யா புறக்கணிச்சுதான் வாழ்ந்தாங்க. ஆனா 49 பிள்ளைகள் பெற்றாங்க. 49 பிள்ளை. துன்யாவை பத்தி ரொம்ப துச்சமா பேசினாங்க. 49 பிள்ளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். எச்சரிக்கையா இருந்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அஸா இல்ல, பாம்பு எப்ப மாறலாம் அந்த ஒரு பயத்தினுடைய நிலையோடு அதனுடைய ஏமாற்றும் தன்மையை புரிந்து கொண்டு ஒரு மனிதர் செயல்படுகிறாருன்னா அதுக்கும் அதை எல்லாவற்றுக்கும் அசல் என்று நம்புவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அசல் என்று ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அவரை ஏற்படுத்திட்டான் சொன்னா நிறையான உலகத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார். அதை பற்றி யோசிப்பார். இந்த உலகம் ஒரு ஏமாற்று உலகம் என்பதை புரிவார். எச்சரிக்கையோடு அதை அணுகக்கூடிய ஒரு தன்மை ஒரு முஃமின் நடக்கிறது. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒரு இஸ்திஅதாலில் மௌத் அவல் மௌத். மௌத்துக்கு முன்னால் அதை பற்றி ஒரு மனம் தயாரி, எல்லாத்தையும் தயார் நிலையில் இருப்பார். ஒவ்வொரு நாளும் நேரங்களை ஒதுக்குவார். விவாதத்துக்கு ஒரு நேரம், நல்ல அமல் செய்வதற்கு ஒரு நேரம், பாவங்களை செய்வதற்கு ஆசை இருக்கும், அல்லாஹ்வை பயந்து அதை விட்டு ஒதுக்குவார். நேரங்களை பகுத்து செய்யக்கூடிய இந்த புத்திசாலித்தனம் அவர்களுக்கு இருக்கும். அந்த மௌத்தை பற்றி உண்டான தயாரிப்பு உள்ளதாக நாம் மறந்து வாழ்ந்த ஒரு விஷயம் அதுதான், பயந்து வாழ்ந்த விஷயமா அதுதான். சிலர் அதை பற்றி பேசுறாங்க, எதுக்கு வேற ஏதாவது அதை போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அதை போட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருந்துச்சு, தனியார் கிழமை ஊர் என்ன சொல்ற புதற்கு சொல்லக்கூடாது இல்லையா. அங்க சந்துக்கே கிடையாது, சந்துக்கே கிடையாது. ஏன்னா மௌத்தை ஞாபகப்படுத்தலாம், மௌத்தை ஞாபகப்படுத்தினால சந்துக்கே கிடையாது. ஒரு போட்டான ஒரு அசல்தான் ஊருக்கு வந்தா ஒரு 2-3 மாசம் சும்மா பார்த்து விட்டா, அப்புறம் ஒரு நாள் சொல்லிட்டா
அடுத்த வாரத்துக்கு சம்மனுக்கு வந்துடும். இல்லைன்னா இந்த ஊரில் உள்ள முக்கியமான ஆட்கள் மோத்தாருக்கு தனியாக துவா வச்சுருக்காரு. அடுத்த வாரம் வந்துருச்சு. எதுக்குன்னா நம்ம அதை பத்தி பேச பயப்படும். அதை பத்தி பேசுற விஷயத்துல வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் புத்திசாலி யாருன்னு சொன்னால் அதை பற்றி நினைத்துக் கொண்டு அதை பற்றி யார் அதிகம் நினைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா இபாதத்தை அதற்கு ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்குகிறான். பாவமான காரியங்களை விட்டு விலகிவான பாக்கியத்தை தருகிறான். தௌபாவுடைய உயர்ந்த தன்மை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான். அவன் தான் புத்திசாலி என்று சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்கள் அல்லாஹ்வுடைய வரி பயான ஒரு தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஈமான் எவ்வளவு கொஞ்சமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான்னு சொன்னாங்க இல்லையா? முஃமின்கள் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர். குர்ஆனே சொல்கிறது அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு. ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். முஃமின்களுக்கு மலக்குமார்கள் நேசர்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தித் துன்யா. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். குர்ஆன் சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். மலக்குமார்கள் வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள் இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. மலக்குமார்கள் அந்த நேரத்தில் இறங்கி வருவார்கள். அல்லா தகாபு வலா தஹ்சனு. வாபுசிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட உன்னதமான சொர்க்கத்தை பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வரும் பொழுது ஹதீஸ்ல வருது 500 மலக்குகள் உடன் வருவாங்களாம். சொர்க்கத்தினுடைய வாசனை திரவியங்களை கொண்டு வருவாங்களாம். கஃபன் மின் அக்ஃபானில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய கஃபனை கையில் எடுத்து வருவாங்களாம். சொர்க்கத்தினுடைய வாசனைகளை அனூத்தும் மின் அகனாத்தில் ஜன்னான் வருது. சொர்க்கத்தினுடைய வாசனை திரவியங்களை கொண்டு வருவாங்களாம். அந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம் உலக வாழ்க்கையில உங்களுக்கு நாங்கள் பல நேரங்களில் உங்களை நேசர்களாக நாங்கள் இருந்தோம். நீங்க நல்ல அமல் செய்வீங்க. உங்களுடைய அமல்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஹதீஸ்ல வருது ஒரு மனிதன் தொழுகையை தக்பீர் கட்டி குர்ஆன் ஓதுறான்னு சொன்னா குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை மலக்குமார்கள் தங்களுடைய வாயை பக்கத்தில் கொண்டு வச்சு அதை முடிக்கிறாங்க. அதை எடுத்து 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 இவங்க இவ்வாறு செய்வாங்க. இந்த நன்மை அவருக்கு சேரவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை இவா விளங்க வேண்டிய விஷயம் நேரம் இல்லை. உலக வாழ்க்கையில நாங்கள் உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம். மலக்குமார்கள் சொல்வாங்க இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் உங்களுக்கு நேசர்களாக இருப்போம். மலக்குமார்கள் சொல்வாங்க. அந்த அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் கேட்கறது. அவங்க சொல்லுவாங்கன்னா உலகத்துல உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம், இப்போ உங்களுக்கு நேசர்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் உங்களுக்கு நேசர்களாக இருக்கும். உங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் இருப்போம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கி இந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். மலக்குமார்கள் வந்து நம்முடைய ஒவ்வொரு அமலையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதை குறித்து சந்தோஷப்படுறாங்க. ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரசித்தி பெற்ற தஃசீருல் கபீர்ல குர்ஆன் அவர்களுடைய தஃசீரை சொல்லும் பொழுது ஒரு செய்தி எழுதுவாங்க. ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. தஃசீர்ல வருது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அதற்கு அபூதர் கிஃபாரி வர்றாங்க. அதற்கு அபூதர் கிஃபாரி வரும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தில் சொல்றாங்களா ஆலா அபூதர் கிஃபாரி கதாபல அலைனா அல்லாஹ்வுடைய ரசூலே அபூதர் கிஃபாரி வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா அது நியாயம். ரசூலுல்லாஹ்க்கு அறிமுகப்படுத்தணும். அவங்க சஹாபி, தன்னுடைய தோழர். அவங்க ஜிப்ரீல் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினா நியாயம். இங்க யார் அறிமுகப்படுத்துறாங்க? இவரே சொல்றாங்க அதான் அபூதர் கிஃபாரி கதாபல அலைனா. இது அபூதர் கிஃபாரி வர்றாங்க. நம்மள நோக்கி அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல கேட்டாங்க அவதாரிக்கு உணவு உங்களுக்கு தெரியுமா? அவங்களை பற்றி கேட்டாங்க. அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் ஒரு அழகான பதில் சொன்னாங்க. ஒரு அழகான பதில் சொன்னாங்க. ஒவ்வொரு அசுகம் இல்லனா மீண்டும் மனிதர்களுக்கு அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபலியத்தை விட எங்கிட்ட ரொம்ப பிரபலியமான ஆளுநர். உங்கள்கிட்ட அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபலியத்தை விட எங்கிட்ட ரொம்ப பிரபலியமான சொன்னா சும்மா அப்படியா என்ன காரணம் நினைக்கலாமான்னு கேட்டாங்க. எதனால் அவ்வளவு பிரபலியம் மலக்குமார்கள் ரெண்டு காரணம் சொன்னாங்க.
எவ்வளவு உயர்ந்து அமல் செய்தாலும் நல்ல சாதாரணமான ஆடு நினைப்பான். நாம ஒரு வருஷம் தகவல் வானத்தை எட்டி பார்க்கணும், நமக்கு ஏதாவது இருக்குதாங்க. அது 10 பேருக்கு 100 பேருக்கு சொல்லிடணும். நம்ம அமல்களுடைய நிலை அப்படின்னு இருந்தாங்க. அல்லாட்ட கபூலாச்சா தெரியல. ஆனா நாம அதை பத்தி அவ்வளவு பெருசா நினைச்சது. இதற்கு அபூதர் இவ்வாறு அடக்கமாகிறது இவ்வளவு பிரபலியமானதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, சிகரிப்பி நசிகி தன்னை சாதாரணமா நினைப்பான். கசரத்தில் கொள்வானது இந்த இஃலாசை அதிகமாக ஓதுவார்கள். இதனால மாற்றமாற்ற நாம் ஒரு தஸ்பீஹாவும் சொல்ல முடிச்சுட்டு ஓதிக்கலாமா? நேரங்கள் முடிச்ச பிறகு நம்ம ஒரு 100 தடவையாவது ஓதிக்கிறோம் நம்ம சொல்லி பண்ணாங்க. இதனால பரவாயில்லை. எதுக்கு சொல்ல வந்த, நாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் மலக்குமார்கள் நம்முடைய நேசர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு செயல் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசர்களாக நீங்கள் இருந்தால் சூரத்துல் ஜும்ஆவுடைய 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை உள்ள அந்த ஆயத்தின் விளக்கத்தை சொல்றாங்க. அந்த ஆயத்தை பூரா நான் வாசிச்சு அதுக்கு அர்த்தம் விளக்கம் சொல்ல முடியாது. சூரத்துல் ஜும்ஆவுடைய 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரை அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன் வலா யதமன்னவுஹு அபதன் பிமா قدمت أيديهم والله عليم بالظالمين قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة وينبئكم بما كنتم تعملون. சூரத்துல் ஜும்ஆவுடைய 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரை தர்ஜுமா கூட நான் செய்யறேன். என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று தங்களை வாதிக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையிலே மௌத்தை பற்றி எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஆயத்தில் அதை சொல்லுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நேசர்களா? அல்லாஹ் கேட்கிறான், நேசர்களாக இருந்தார். யஹூதிகள் சொன்னார்கள் நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ் சொன்னா பத்தமன்னவுல் மௌத்த. சரியா? அல்லாஹ்வுடைய நேசர்கள்னா மௌத்தை பற்றி உண்டான எண்ணம், அந்த சிந்தனை, அந்த தயாரிப்பு, அந்த ஆசை அது உங்களுக்கு இருக்குதான் நம்ம கேட்டான். நினைச்சே பாத்திர மாட்டான். மனசால கூட நினைச்சிட மாட்டான் மௌத்தா போகணும். அல்லாஹ் சொல்றான், அதை விட்டு உரண்டோடுகிறீர்கள், நேரம் வந்து சின்ன பெண்ணா வந்து பிடிச்சிடும். யாரும் எங்கேயும் கண்டிக்க முடியாது. அந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சாரம் என்னன்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று தங்களை வாதிக்கிறார்களோ, ஈமான்ல நாம் அப்படி வாதிக்கிறோம் என்றால் மரணத்தை பற்றிய எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆயத்தில் சொல்றார். யோசிக்க வேண்டிய விஷயம், விளங்க வேண்டிய விஷயம், ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டிய விஷயம். சாலிகளும் வரலாறுகளும் நன்மக்களும் அதை பற்றி நான் கவலைகளும் கவனத்தில் இருக்கிறார். சாலிகளும் வரலாறுகளும் நன்மக்களும் அதை பற்றிய தேட்டம், அதை பற்றி இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் துவா செய்யறோம். எல்லா விஷயத்தையும் கேட்க முடியாது. நிலையிருக்காருன்னா நிறைய செய்யற சட்டம் போட்டு ஆங்கன்னு சொல்லி அதுல அக்கறை, ஏன்னா அதை பற்றி உண்டான கவனம் மனசுல தெரியும். ஆனால் நிலையான ஒரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கிறார் அதை வச்சுதான் அவருடைய ஆகிரத்து, அதை வச்சுதான் ஆகிறது. இப்ப அந்த கடைசி நேரம் நல்லபடியா இருக்கணும்னு ஒரு கவனம் நமக்கு வேணும் இல்லையா? இதற்கு இவன் அப்பாஸ் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆளுநர் கேட்டாங்க, மாதங்களில் சிறந்தது எது கேட்டாங்க, நாட்களில் சிறந்தது எது கேட்டாங்க, அமல்களில் சிறந்தது எது கேட்டாங்க. இவன் அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா மாதங்களில் சிறந்தது ரமதான், நாட்களில் சிறந்தது ஜும்மா, அமல்களில் சிறந்தது தொழுகைன்னு சொன்னாங்க. இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு அந்த சஹாபிகளுக்கு அழிவு தான் அவங்கள்ட்ட போனாங்க. நாளைக்கு இவன் அப்பாஸ் எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், மாதங்களில் சிறந்தது ரமதான் சொன்னாங்க, நாட்களில் சிறந்தது எதுன்னு கேட்டேன், ஜும்மான்னு சொன்னாங்க, அமல்களில் சிறந்தது எதுன்னு கேட்டேன், தொழுகைன்னு சொன்னாங்க. அழிவுதான் சொன்னாங்க, ஆண் மிருகத்திற்கு பூலோகத்திற்கு நல்ல பதிவு. ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், மாதங்களில் சிறந்தது எதுன்னு சொன்னா, எது தௌபாவை கொண்டு கழிந்ததோ அந்த மாதம் தான் மாதங்களில் சிறந்தது. ரமதான் போயிடுச்சு, தௌபா செய்யல, ரமதான் வந்தும் தன் மகுபிரத்திற்கு அந்த ரமதானை காரணமாக்குவது என்றார். அந்த ரமதான் அவருக்கு நஷ்டம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே தௌபாவோடு கழிந்தால் அந்த மாதம் தான் மாதங்களில் சிறந்தது. அதே மாதிரி அமல்களில் சிறந்தது
தொழுக. தொழுக மட்டும் இல்ல முக்கியம், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அமல்தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. தொழுக நிறைய அல்லாஹ் கபூல் செய்யணும். இது நீ பிரயோஜனம் நடக்கும், அல்லாஹ் கபூல் செய்யணும் இல்லையா? எவ்வளவு உயர்ந்த அமலா இருந்தா அல்லாஹ்வோட அமூலியத்து கிடைக்கலன்னா அந்த அமலை கொண்டு என்ன பிரயோஜனம்? எனவே அமல்களில் சிறந்தது எது? எதை அல்லாஹ் கபூல் செய்கிறானோ அந்த அமல். அறிவின் சிகரம் அவங்க சொன்ன விளக்கம் மிக விசாலமானதும் நுட்பங்கள் நிறைந்ததும் ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மக்களே. சுருக்கமான வார்த்தை மட்டும் சொல்றேன். அதே மாதிரி என்ன சொன்னாங்க, நாட்களில் 6 சிறந்த நாள் அறிவுதான் சொன்னாங்க. நாட்களில் சிறந்தது எதுன்னு சொன்னா மனிதருக்கு ஈமானோடு சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம அவருக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அந்த நாள் தான் நல்ல சிறந்தது. சாதாரணமான விஷயம், நாம ரொம்ப கவலைப்பட சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எதையெல்லாமும் மறந்து நம்ம காலங்கள் கிடைச்சிருக்கு. அதனால நாட்களில் சிறந்தது தலைநாயில் சொன்னார்கள், அறிவில் சிகரம் சொல்வார்கள். மரணத்துக்கு அந்த நேரம் ஈமானோடு இருக்கிற, எந்த கலக்கமும் இல்லை, பொதுவோடு இருக்கிறார், உயர்ந்த நிலையில் இருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறார். குரான் சொன்னானே, எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை, எல்லா காட்சியும் கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு அம்மா இறந்தாங்க, அவங்க பக்கத்தில் இருந்த சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க சொன்னாங்க. அவங்க ஒவ்வாதான் ஆண்களும் பார்க்குறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல சரசு தண்ணி தாங்க கேட்டாங்க. சாஞ்சி உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை எனக்கு படிக்க வைங்கன்னு சொன்னாங்க. நாம உலகத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு நடக்கிறோம். நம்ம கடைசி நேரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சோம். யோசித்தவர்களுக்கு கிளி வளர்த்தாங்க, பூனை வளர்த்தாங்க. அந்த பூனை என்ன செய்தாங்க, இறந்த உடனே ஒரு பெரிய இறைநேசர் அழுதாங்க. 1 மாசம் அழுதாங்க. என்ன பூனை இறந்ததுக்காண்டி 1 மாசம் அழகமான்னு கேட்டாங்க. இல்லை, என் பூனைக்கு நான் அந்தான்னு சொல்லி கொடுத்துருக்கேன், என் கிளிக்கு நான் அந்தான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யாரை பார்த்தாலும் கிளி அந்தான்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா அந்த கிளியை ஒரு பூனை பிடிச்சிச்சு, குடிச்ச உடனே அதனுடைய அசல் சத்தத்தை கீச்சு கத்தம் நாம அந்தான்னு சொல்லி நடக்கிறேன். கடைசி நேரம் எப்படி ஆகுமோ அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். இந்த கவலையில் இந்த தேட்டமும் தான் நம்மை சிறக்கிறது. அவர்கள் தான் கவலை கொண்டால் எங்க அநியாயம் இப்படி கவலைப்படணுமா? ஆனால் அவர்கள் இப்படி சொல்கிறார், நாட்கள் சிறந்தது எதுன்னு சொன்னா அந்த நேரத்தில் எந்த கலக்கம் இல்லாம ஈமானோட இருக்கிறார், பொதுவோடு இருக்கிறார், உயர்ந்த அமல்கள் இருக்கிறார், சந்தோஷமா ரொம்ப சந்திக்கிறார். இது எவ்வளவு சிறந்த நாம் அல்லாஹ்வுடைய பேரெல்லாம் கேட்கிறோம். அமர்வில் ஆசிரியர் சல்லாசலம் வந்து சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொன்னார். அவருடைய கைகளினால் மிஸ்ர் வெற்றி பெற்றது, அவருடைய கரங்களினால் பலஸ்தீன் வெற்றி பெற்றது. உமர்தாவுடைய ஆட்சி காலத்தில் மிஸ்ருடைய கவர்னராக இருந்தார். அவங்க அவ்வாறு நேரம் சோறு மக்கள் திரும்பி அழுதுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நீண்ட நேரம் ரொம்ப நேரம் அழுது. அவங்களுடைய மகனார் அப்துல்லா பக்கத்துல வந்தாங்க. பக்கத்துல வந்து கேட்டானா, உன் அருமை தந்தையே எதுக்காக அழுகிறீங்க? ஜஸாமினமோ மௌத்துக்கு பயந்து அழுகிறீங்களா? மௌத்துக்கு பயந்து அழுகிறீங்க? மௌத்துக்கு பயந்து அழுகிறீங்களா? நீங்க தான் அடையாள அழுகும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. நல்ல புத்திசாலியான விளக்கமுள்ள ஒரு ஆடு மௌத்துடைய கட்டத்தில் அவர் இருக்கணும். அந்த நேரம் எப்படி இருக்குதுங்கிறது அவர் நமக்கு உடனே சொல்லணும். அப்படி நீங்க அடையாளா இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்படி நீங்க அந்த கட்டத்தில் இருக்கீங்களே, அது எப்படி நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், அந்த கட்டத்தை சொன்னான். அதை சொல்ல வார்த்தைகளை சொல்லி காமிக்கிறான். அவன் சொன்னாங்கன்னா, நான் அழுவதற்கான காரணம் என்ன சொன்னா, என் வாழ்க்கையில 3 கட்டங்கள் ஏற்பட்டது. சராச தபக்கான் என் வாழ்க்கையில் தான் ஒரு கட்டம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய எதிரிகள் எல்லாம் மிகப்பெரிய எதிரியாக நான் கல்வி கொண்டிருந்தேன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. வைத்து அந்த நேரத்தில் நான் மௌத்தா போயிருந்தார், நேரம் நடந்து போயிருக்கேன். ஒரு காலம் சந்தேகம் இல்லை. 2வது ஒரு கட்டம் இருந்துச்சு. சல்லாசலமோடு நெருக்கமாக இருந்தேன், நபியவர்களோடு நெருக்கமாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் மௌத்தா இருந்தா எனக்கு அவங்க துவா செய்திருப்பாங்க, எனக்கு அவங்க தொழில் வச்சிருப்பாங்க, அவங்க எனக்காக துவா செய்திருப்பாங்க. நான் யாரை சொல்லிட்டு போயிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அதற்கு பிறகு பல பொறுப்புகள் விஞ்ஞானம் அது இது அதில் போட்டு நான் ரொம்ப என்ன பொறுப்பு இங்கிலீஷில் என்னென்ன கேள்வி
அருமை மகன் என்பதனால் நான் உனக்கு வசீது செய்கிறேன் சொன்னான். உனக்கு சொர்க்கத்தை கொண்டு சோகம் சொல்லப்பட்ட சொன்னான். அந்த கபருக்கு நான் சொன்னான், நான் உனக்கு வசீது செய்கிறேன், என் அருமை மகனே, உனக்கு கபரை அடக்கி மண்ணை என்ன நேரம் போடப்பட்டு சொன்னான். அந்த நேரத்தில் உன் பக்கத்தில் ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அந்த ஒட்டகம் பங்கு வைக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த அளவுக்கு பக்கத்தில் நின்று எனக்கான வாசித்தே இருப்பாங்க. ஏன்னா ரப்பியுடைய ரசூல்மார்கள் அந்த நேரத்தில் வருவாங்க. ரப்பியுடைய ரசூல்மார்கள் வருவாங்க. எல்லாருக்கும் கேள்வி கணக்கு, கபருடைய கேள்வி கணக்கு போட்டு யாரும் விதிவிலக்கு இல்லை, நபிமார்களை தவிர. கபருடைய கேள்வி கணக்கு எல்லாருக்கும், நபிமார்களை தவிர எல்லாருக்கும். அந்த நேரத்தில் ரசூல்மார்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரப்பிகளை தூதர்கள் என்னிடத்தில் கேட்பாங்க, எந்த விதமான கலக்கம் இல்லாமல் நான் ஒரு பதில் சொல்லப்பா. அந்த நேரத்தில் என் பக்கத்தில் நீ கபர் அருகே இருக்கிறான் வாசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அமர்வு ஆசை செய்யலாம். சொன்னாங்க, மனிதன் சொல்லுகிறான் மனிதன் சொல்கிறான், சிறு செய்கிற அதிகங்களுக்கு என் பணம் என் பணம் என் பணம், என் துன்யா என் சொத்து ஏன் ஓடி இருக்கிறான். சொன்னாங்க, கல்வி மாறிக்கை இல்லாம சலா உன்னுடைய பணங்கள் 3 தான் அவன் பணம் வசூல் செஞ்சான். அக்கல் கபா அக்கல் கபா புனைத்த லபித்த பாபுலைத்த ஒரு சத்தத்த பாபுலைத்த 3 பணம் தான் உன் பணம். எதனை வந்து சாப்பிட்டு கழிச்சியோ அதுவோ போச்சு உனக்கு நிறைவேற்று. நீ உடுத்து பிடித்தாலும் அது உனக்கு இல்லை. ஏதாவது நன்மையான கர்மமான காரியங்கள் செய்து அதை முன்னால் சேமித்து வைத்தாயே, இது 3 தான் உன் பணம். மற்ற எல்லாம் துன்யாவை விட்டு விட்டு போகக்கூடியதுதான். ஆனால் மனிதன் கட்டி கொண்டு அழைக்கிறான் என்று கண்மணி முகமது சாதாரணமான விஷயம். ஏதோ ஒரு பயான் செய்தாங்க, பேசுறாங்க, கேட்டாங்க அப்படிங்குமா நான் நினைச்சிருக்காரு. நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அதை பற்றி யோசனை, அதை பற்றி சிந்தனை, அதை பற்றி எண்ணங்களை நம்முடைய கருத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அமல்களில் நல்ல அமல்களில் விசுவாசம் வரும். அதே போல நம்முடைய காரியங்களிலே அமல்களிலே ஒரு ஈடுபாடு என்பது ஏற்படும். பாவம் மீது வெறுப்பு ஏற்படும். அந்த துன்யாவுடைய ஏமாற்றும் தன்மையும் நிலையான ஆசிரத்தினுடைய அந்த உயர்வு நம்முடைய கண்ணின் ஆழமான குறித்து அல்லாஹ் கேட்கிறது. நம்ம எவ்வளவோ துவாக்களை செய்வோம், எவ்வளவோ காரியங்களை சொல்வோம். அல்லா குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை கேளுங்க, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் யாராக இருந்தாலும் மௌத்தை சுவைக்கே தீருவார். ராயிகத்துங்கிற அந்த வார்த்தை தஃசீர் எழுதுறாங்க. ராயிகத் மரணத்தினுடைய சுவை ஒவ்வொருவரையும் தொட்டே அதை எல்லாரும் சுவைச்சே தீரும். உலகத்தில் நீங்கள் செய்த காரியங்களுக்கான அந்த கூலி கொடுக்கப்பட்டே தீரும். நல்ல இவன் வந்து அல்லா 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 அல்லான்னு சொல்லிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவன் நல்ல கூலி வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவனுக்கு எல்லாம் வந்து சேருங்க, இவன் நல்லா இருக்கிறானே, இவனுக்கு ஒன்றும் வரலாம் நினைக்காது. எல்லாம் செய்த ஒரு காரியமா இருந்தாங்க. ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு அல்லாஹ் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு பாவமான காரியங்களை செய்தீங்க, அதையும் பார்க்க மாட்டேன். எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு உண்டான கொடுக்கப்பட்டு இந்த 2 விஷயத்தை மனசுல பதிங்கன்னு சொல்றான். யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை பிரிந்தே தீருவான். செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு கூலி கொடுக்கப்பட்டு தீரும். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் எவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க, அவர்கள் தான் உறுதியாக வெற்றி பெற்றவர்கள். இந்த உலகத்தில் நாம் அது வெற்றி இது வெற்றி நினைச்சிருக்கிறோமே, உங்கள் ஹயாத்து துன்யா இல்லா வந்தாவதோ, இந்த உலகம் என்பது ஒரு ஏமாற்று சுகமாக ஏமாற்று ஒரு பரமாய் விளக்கு பாக்கியத்தை ஆசிரத்தினுடைய சேமிப்புக்காக உள்ள ஒரு உலகமாக இந்த உலகத்தை இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடும் அவனுடைய அன்பையும் திருப்தியையும் நாடி எந்த முகஸ்துதிக்காக
யாருடைய பாராட்டுதலுக்கு இல்லாமல் மக்களுடைய அன்பை நாம் கொண்டு நல்ல அவர்களுடைய இன்பத்தோடு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. என்னை படைத்த ரஹ்மான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேரளவோடு பாவங்கள் ஒவ்வொன்றிலிருந்து விரைவான ரசீதை எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருவானா. எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருவானா. வாழ்நாளுடைய கடைசியில எந்த கலக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னானே, அந்த சோபனத்தை போல் மலக்குமார்கள் நம் அருகிலே வந்து நின்று கவலைப்படாது என்று சொர்க்கத்தை காட்டி சோபனம் சொல்லி நமக்கு அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துவார்களே. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய கடைசியாக துன்யாவை கைலாக்கி அருள்வானாக, ஆகிரத்தையும் கைலாக்கி அருள்வானாக. கியாமத்துடைய நாளில் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய அந்த கடிவாளத்தை வாசல் கண்ணியை பிடித்து உழுக்குபவன் நான். முதலில் நான் தான் உழுக்குவேன், பிறகு உள்ளே செல்வேன். என்னோடு ஒரு பெரிய கூட்டம் முஸ்லிம்களே வரும் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் அந்த அமையும் கபூல் செய்வார்கள்.